நேர்மையாக இருக்கிறவங்களால அவங்களோட ஹானஸ்டியை வச்சு உங்களை ஏமாற்ற முடியும் தெரியுமா? இது 48 லாஸ் ஆஃப் பவரில் இருக்க லா 12. யூஸ் செலக்டிவ் ஹானஸ்டி அண்ட் ஜெனராசிட்டி டு டிசாம் யுவர் விக்டிம். கவுண்ட் விக்டர் லஸ்டிங்ன்ற ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்த 19th செஞ்சுரியோட மிகப்பெரிய கேங்ஸ்டரான அல் காப்பனே கிட்ட $50,000 கொடுங்க, அது 2 மாதத்தில் டபுள் ஆக்கி காமிக்கிறேன்னாரு. அல் காப்பனேவும் அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்றாரு. பட் 2 மாதம் கழிச்சு விக்டர் லஸ்டிங் அல் காப்பனே கிட்ட வந்து, என் பிளான் ஃபெயில் ஆகிடுச்சு, என்னால் உங்கள் காசை டபுள் ஆக்க முடியல அப்படின்னு சொல்லி $50,000 திருப்பி கொடுத்தாரு. அல் காப்பனேவால் அவர் பார்த்ததை நம்பவே முடியல. அல் காப்பனே என்ன நினச்சார்னா, ஒன்று காசு டபுள் ஆகி திரும்பி வரும், இல்லைனா அந்த $50,000 எடுத்துகிட்டு இவன் ஓடிடுவான் அப்படின்னு நினச்சாரு. பட் விக்டர் லஸ்டிங் இவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த $50,000 $5,000 அல் காப்பனே விக்டர் லஸ்டிங்க்கு ரிவார்டாக கொடுக்குறாரு. பட் இங்கே ட்விஸ்ட் என்னென்னா, விக்டர் லஸ்டிங் பிளான் போட்டதே அந்த $5,000 தான். ஏன்னா அல் காப்பனே மாதிரி ஒரு ஆளுகிட்ட யாருமே ஆனஸ்ட்டாக இருக்க மாட்டாங்கன்னு விக்டர் லஸ்டிங்க்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. ஸோ திடீர்னு ஒரு ஹானஸ்டியை பார்க்கும்போது அவர் ரிவார்ட் பண்ணுவாருன்னு தெரிஞ்சு தான் விக்டர் லஸ்டிங் இவ்வளோ பெரிய பிளானையே போட்டது. ஸோ உங்ககிட்ட யாராவது ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க.